உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வேன், நீ பயப்படாது. ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாது, உனக்கு வேண்டியவர்கள் எல்லாம் செய்வேன், நீ குணஸ்தாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். யாபேஸ் என்ன சொல்றாரு? என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் உன்னை பார்த்து அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, நீங்கள் என் ஜனத்துக்குள்ள நீங்கள் எப்படிப்பட்டவங்களா, நீங்கள் குணசாலியான ஸ்திரீ என்று என் ஜனங்கள் கண்டார்கள். ஆகையினால பயப்படாத, உனக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்வேன்னு சொன்னேன். உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டாரு. ஆகையினால தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ற வார்த்தைனா, நமக்கு என்ன வேண்டியதோ அவர் செய்வார். அதை குறித்து நீ பயப்படாத. ஒரு இன்ச்சு கூட நவரவே இல்லைப்பா அப்படின்னு எதையும் யோசிக்காது. ஒரு அடி கூட நம்மளால என்ன செய்ய முடியல, எடுத்து வைக்க முடியல. என்ன ஜான் ஏறுனா மோளனா செய்த சறுக்குது அப்படின்னு நீ யோசிக்காத, பயப்படாத. அவர் உனக்கு வேண்டியது எல்லாம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஏன்னா எபேசியர் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். யார் அவரு? அவர் நமக்கு தான் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ என்ன வேண்டிக் கொள்ளுகிறாயோ, நீ என்ன நினைக்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, அதை செய்ய நமக்குள்ள செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது என்ன தேவையானதோ அதை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதை வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கு நமக்கு விசுவாசம் என்பது மிக பெரிதாய் காணப்பட வேண்டும். நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் செய்வார் என்று அந்த பெரிதான விசுவாசம் இருக்க வேண்டும். அதனால நாம் வேண்டிக் கொண்ட பிறகு, நாம் நினைத்த பிறகு அதிகமாக நடக்குமா நடக்காதா என்பது நாம் அவிவிசுவாசம் கொள்ளவே கூடாது. அப்ப அந்த அவிவிசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுது நாம பண்ணின காரியத்தை எல்லாமே என்ன செய்யும், எல்லாம் கிரியை செத்து போயிடும். அந்த கிரியை என்ன இருக்கும், அந்த விசுவாசம் செத்ததா போயிடும். சில நேரங்களில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி போட்டு என்ன செய்வோம், மிகுந்த மகிழ்ச்சியோடு வெளியே வருவோம். அதுக்குள்ள உன்னார் அம்மா சொல்லும், ஐயோ அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரான்னுவாங்க. எப்போ ஜெபம் பண்ணி நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு வெளியே வருவோம். வெளியே வந்து நின்னோம்னா உன்னார் அம்மா சொல்லும், ஐயோ அங்கே பாரு அங்கே பாரு அப்படின்ட்டு. அப்போ நம்முடைய விசுவாசம் உடனடியாக குறைக்கிறதுக்கு என்ன செய்வோம், ஒரு விசுவாசம் எங்கே இருப்பான், நமக்குள்ளே தான் இருப்பான். எங்கே இருப்பான், நம்மோட கூட தான் இருப்பான். எங்கே இருப்பான், நம்ம வீட்டிலே தான் இருப்பான். நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே கிரியை நடக்காத காரணம் என்ன? அப்ப கிரியை நடக்கக்கூடாதபடிக்கு சத்துரு எங்க இருப்பான், நம்மகிட்டே தான் இருப்பான். அப்போ நீங்க நல்லா கேட்கணும். அவர் சொல்றாருன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே வல்லமையா கிரியை செய்கிற தேவன் அவர். நமக்குள்ள வல்லமையா கிரியை செய்ய, அப்போ நமக்குள்ள வல்லமையா கிரியை செய்ய முடியாத காரணம் என்ன? நம்மகிட்ட அப்படிப்பட்ட வசீகரம் இல்லை. நம்மகிட்ட அப்படிப்பட்ட கவர்ந்து இழுக்கிற, நம்ம ஜெபத்துல தேவனை கவர்ந்து இழுக்கிற விசுவாசம் நமக்குள்ள, அந்த வசீகரம் நமக்குள்ள காணப்படல. சில நாட்களுக்கு முன்பாக மருமகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. நான் யார்ட்டையும் அதிகம் சொல்லலை, யார்ட்டுமே சொல்லலை. எங்கள் குடும்பத்தோடு முடிச்சுக்கிட்டோம். எங்கள் சின்ன மாமி வந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்தோம். சாப்பாடு செய்யறதுக்காக கூப்பிட்டு வந்தோம். சத்யாவை கூப்பிட்டு வந்தோம். அதே தான், சத்யா போது யாருமே வரல, 3 பேர் தான் வந்தாங்க. அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க மேலே போயிட்டு வந்துட்டாங்க. யாரும் நம்ம கூப்பிடல. அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு 15,000 ரூபாய் என் பேங்க்கு வந்தது. ஆனால் 5 நாளாக பயங்கர தவிப்பு எனக்கு. ஏன் காரணம்னா, இபியில் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் உடனே சர்வீஸ் வாங்கணும், அப்படி இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க அப்படின்ட்டு. என்னடா இது, இந்த நேரத்தில் நாம் திறந்து வச்சு இப்படி சொல்லி ஆகிப்போச்சு. சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்ட்டு பயங்கரமாக யோசித்து இருக்கிறேன். பயங்கரமாக இதுண்டு. ஆனாலும் ஒரு பக்கம் ஜெபம் போயிட்டே இருக்கு. பள்ளி சொல்லுவோம்மா, ஒரு நாள் வந்தேன், பேசாமல் உட்காந்து இங்கே நின்று முழங்கால் நிறுத்தி ஜெபம் பண்ணிட்டு, சாமி எனக்கு ஒரு 15,000 கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ட்டு. ஆனால் ஜூன் மாதம் எனக்கு ஞாபகமே இல்லை எப்போதுமே.
பாஸ் என்ன செய்யும், ஒரு 10,000 அனுப்புவார், 5,000 அனுப்புவார், 10,000 அனுப்புவார். எஜுகேஷன் என்னது, எஜுகேஷன் வந்து காணிக்கை அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்காக வருஷம் வருஷம் அனுப்புறது பாருங்க. அந்த ஜூன் மாதம் ஞாபகமே எனக்கு இல்லை. பார்த்தா அன்றைக்கி அவங்க வந்து முடிச்சுட்டு எதுன்றாங்க, அந்த பிள்ளைக்கு சாப்பாடுலாம் ஓட்டிட்டு உட்காடுறான்னு பார்த்தா மெசேஜ் வந்தது. என்னடா இது காசு வர மெசேஜ் வருதுன்னு பார்த்தா 15,000 ரூபா. உடனே அதை பாசமாக போட்டு சொன்னேன். அல்லேலூயா. அப்போது என் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அந்த சிரமங்கள் எல்லாம் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒன்று ஏன்னா நான் ஜனவரியில் ஃபேன் மாட்டுறதுக்காக ஒரு 12,000 ரூபா கடன் வச்சு என்ன செஞ்சேன், ஒரு 6 ஃபேன் எடுத்து வந்துட்டேன். ஜனவரி எட்டாந்து வச்சுக்கிட்டு பிப்ரவரி பார்த்தா பயங்கரமான என்னது நெருக்கடி ஆச்சு பாருங்க. அவருக்கு காசு கொடுக்க முடியல, அவரும் நெருக்கடி வர கொடுக்காரு. அவர் என்ன செய்ய ஃபோன் வச்சு, பாஸ்டர் என்ன ஆச்சு, என்ன உண்டியை உடைக்கலையா அப்படின்னாரு. ஆனால் உண்டியில் உடைக்கிற அளவுக்கு உண்டி என்ன செய்யலை, இன்னும் உண்டி நிரம்பலை. உண்டி நிரம்பிடுச்சுன்னா உடச்சிட்டு கொண்டுருவான் அப்படின்னு கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன செஞ்சார், போன மாதம் அவர் 10 தேதிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டார். பாஸ்டர் அங்கே ஃபோன் நம்ம வாங்கிய இடத்துல கொஞ்சம் அது நெருக்கடியாக இருக்குது, கொஞ்சம் அதான் பண்ண கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு. சரி பண்ணுறேன், கொஞ்சம் இருங்க அப்படின்னு. கீதி வேலைக்கு போனான் பாருங்க. அவன் வேலைக்கு போனான், ஆட்டையை போட்டானு, அவனும் ஆட்டையை போட்டானு, சம்பளம் என்ன செய்யலை, கொடுக்கல. சரி அதாவது கொடுத்தா ஒரு 7,000 வரும், 15 வேலை செஞ்சுருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஆட்டையை போட்டானுல. எல்லா பக்கம் நெருக்கடி பேச அவங்க என்ன செய்யும், போய் ஜெபம் பண்ணுவோம் அல்லையே சொல்லுவோம்மா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், அற்புதமாக அதை நடத்தினார். இன்றைக்கு சர்வீஸ் வாங்க வேண்டிய நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவரை எப்பொழுதுமே நம்மளை வல்லமையான இருக்கிறபடினால மட்டுப்படுத்தக்கூடாது. நம்முடைய விசுவாசமும் மட்டாகிவிடக்கூடாது. நம்ம ஜெபம், நம்முடைய வேண்டுதல் ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்கிறதாய் காணப்படுது. அதுக்கு என்ன தெரியுமா, ஒரே ஒரு ஜெபம், கண்ணீரின் ஜெபம் தான். கண்ணீரை விட விட கர்த்தர் நமக்காக அங்கே காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். எஸ்தர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 7:2 2ஆம் நாள் விருந்து திராட்சரசம் பரிமாறப்படும் பொழுது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராசாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்குற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி விட்டு கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்படி ராஜாவை வசீகரம் பண்ணி இழுத்தாங்க பாருங்க. பேச்சு தெளிவாக இருந்தது, அவங்களுடைய வேண்டுதல் மிக தெளிவாக இருந்தது. ராஜா இப்போ எஸ்தர் ராஜாதிக்காக மண்டிட்டு கிடந்தான். ராஜாவுக்கு மண்டிட்டு கிடந்தார். எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு வந்து காத்து கிடந்தவா ஒரு சமூகம் அவருடைய முகத்துக்கு முன்பாக, அவர் எதற்கு முன்பாக போகும்போது ராஜாவினுடைய அந்த அந்த வசீகரம் காணப்பட வேண்டும் என்பதற்காக ராஜாவுக்காக இவன் என்ன செஞ்சால் காத்து கொண்டு வந்தால் மண்டிட்டு கிடந்தான். ஆனால் இப்போ என்னன்னா, இவன் முகத்தை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுனா, இப்போ அவன் முகத்துக்கு இவன் என்ன மயங்கி போயிட்டான், மயங்கி அடிமை ஆகிட்டான். எஸ்தர் ராஜாத்துடைய அழகுக்கு என்ன செஞ்சிட்டான், மயங்கிட்டான். இவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே மது ஊற்றி கொடுத்து என்ன செய்கிறாங்க, அவனை பேசியே கவுத்து விட்டாங்க. என்ன செஞ்சாங்க, இப்போ என்ன சொல்கிறான், நீ சொல்லு, என்ன சொல்ல வர சொல்லு, என் ராஜ்யத்தில் பாதி கொடுக்குறேன், உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, உன் மண்டாட்டு என்ன. இவங்க என்ன செய்யறாங்க, ஊற்றி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன விட்டுருக்காங்க, என்ன திராட்சை ரசம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கழிப்பான். என்ன செய்யும், கழிப்பாக்கும். அவன் குடிக்க அவனுக்கு என்னென்ன பிரியமானவர்களே, அவன் வாயில் என்னென்ன வருதோ அதெல்லாம் அறிக்கிட்டே இருப்பான். அதே போல் தான் நம்ம ராஜாவே தேவனை நீங்கள் அவர் துதிக்க ஜெபிக்க கண்ணீர் விட அவர் அதில் மயங்கி போய் நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் திருப்பினா செஞ்சே இருப்பார். அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார், கொடுத்துட்டே இருப்பார். அப்போ நம்ம ஜெபம், நம்முடைய வேண்டுதல், நம்ம நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக செய்வதற்கு நம்ம வேண்டுதலும் ஜெபங்களும் வசீகரமாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் நீங்கள் அவருடைய சமூகத்தில் வச்சு பாருங்க, நீங்கள் அதிகமாக செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். என்ன திராட்சை ரசம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கழிப்பான். என்ன செய்யும், கழிப்பாக்கும். அவன் குடிக்க
அவனுக்கு என்னென்ன பிரியமானவர்களே, அவன் வாயில் என்னென்ன வருதோ அதெல்லாம் அறிக்கிட்டே இருப்பான். அதே போல் தான் நம்ம ராஜாவே தேவனை நீங்கள் அவர் துதிக்க ஜெபிக்க கண்ணீர் விட அவர் அதில் மயங்கி போய் நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் திருப்பினா செஞ்சே இருப்பார். அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார், கொடுத்துட்டே இருப்பார். அப்போ நம்ம ஜெபம், நம்முடைய வேண்டுதல், நம்ம வேண்டுவதற்கு அதிகமாக செய்வதற்கு நம்ம வேண்டுதலும் ஜெபங்களும் வசீகரமாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் நீங்கள் அவருடைய சமூகத்தில் வச்சு பாருங்க, நீங்க அதிகமாக செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். நான்காவதாக, பொல்லாப்புக்கும் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது. பொல்லாப்புக்கும் பயங்கரத்திற்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் சங்காரத்திற்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? பயப்படாது இருங்க. சங்கீதம் 23:4. சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதிலே சொல்லுவோமா? அப்போ அவர் மிக தெளிவான ஒரு வேண்டுதலை வைக்கிறார். ஒரு வேண்டுதலை, உமது கோலும் தடியும் என்ன தேற்றும். யாருடைய கோல்? கர்த்தருடைய கோலும் தடியும். யாருடைய தடி? கர்த்தருடைய தடி. அல்லேலூயா. கையில் அவன் வச்சிருந்த கோல் அவனுக்கு பாம்பா இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அவன் கையில் இருந்த கோல், அவனுக்கு கையில் இருந்த தடியை அவனுக்குள்ள பாம்பா இருக்குன்னு யாருக்கு தெரியல? மோசேக்கு தெரியல. ஆண்டவர் சொல்ல போடுப்பா அப்படின்னாரு. போட்டா பாருங்க அப்படின்னு அவனே என்ன செய்யறான்? ஐயோ இவ்வளவு நாளா இந்த பாம்பையோட கையில பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னுட்டு. புரியுதா? அவன் கையில வந்த தடி போட சொன்ன பாம்பு. இவன் பாம்பு எல்லா பாம்பையும் முழுங்க, அவனுக்கு பாம்பு எந்த பாம்பு ஒன்றும் செய்யவே இல்லை. மோசே அனுப்பின பாம்பை எகிப்தினுடைய பாம்புகள் என்ன செய்யல? ஒன்றும் சேதப்படுத்தல. ஆனா மோசேயுடைய பாம்பு என்ன செஞ்சது? அவன் எல்லாத்தையும் முழுங்கிட்டே இருந்து பாருங்க. எவ்வளவு சக்தி வாழ்ந்து அவன் கையில இருந்து ஒரு தடி கருத்து கொடுத்தாரு. நம்ம கையிலையும் கூட அப்படி தேவனுடைய வேதம் கையில கொடுத்துருக்கிறார். வேத வசனம் வாயில இருக்கணும், கையில வேத புஸ்தகம் இருக்கணும் எப்போதுமே. வேதத்தை திறங்க, அல்லேலூயா, திறந்து படியுங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய விடுங்க. அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிச்சா உங்க கண்களை கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். என்னைக்காவது வசனத்தை படிச்சு உங்க கண்ணில் தண்ணி வந்திருக்கா? சொல்லுங்க பாப்போம். வசனத்தை படிச்சு கண்ணில் தண்ணி வந்திருக்கா? அழுது இருக்கிறீங்களா? சரி, ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்ல சொல்லுவோம். அப்போ அந்த வசனம் நமக்குள்ள கண்ணீர் வரும் அளவுக்கு அது கிரியை நடக்குன்னு சொன்னா, கண்ணீர் வருதுன்னா நமக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறா. அதனால அதை என்ன செய்யுங்க? அவிசுவாசம் போல நினைத்து விட்டு விடக்கூடாது. அதுக்கு ஒன்றை அதிகமாக இருள்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறதா இருக்கிறார். அப்போ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தா இவ்வளோ பொல்லாப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? வரட்டுமே, எவ்வளோ பெரிய மரணம் வரட்டும், எவ்வளோ பெரிய பொல்லாப்பு வரட்டுமே, எவ்வளோ பெரிய நிந்தை வரட்டும், எவ்வளோ பெரிய அவமானம் வரட்டுமே, அது வரும் போகும். அது வரும் போகும். சில நேரங்கள் எனக்கு நான் படுகிற வேதனைகள் ஜாஸ்தியாக இருக்கும், சரீரத்தில் படுகிற வேதனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனாலும் அதை போய் என்ன செய்து அதை வாசிட்டு போவோம், டாக்டர்கிட்ட போவோம், அப்படியெல்லாம் போதாலே பேசாமல் படுத்துருவோம், சோத்திரம் பண்ணிட்டே இருக்கும் பேசாமல். ஏன்னா அது வரும் போகும், அது தானாக வர்றப்போ தானே என்ன செய்யணும்? போயிடும். பட் அதை அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்துகிட்டு போகும்போது தான் அவன் அந்த ஸ்கேன் எடுத்து இந்த ஸ்கேன் எடுப்பான். அந்த ஸ்கேனில் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் அவங்ககிட்ட என்ன செய்வான்? நம்மகிட்ட ஐயோ கொஞ்சோண்டு என்னது லேசாக அடைப்பு இருக்குதுன்னு சொல்லுவான். அந்த அடைப்பு இல்லை அப்படின்னா அடைப்பு லேசாக இருக்குன்னுவான். அதுக்குள்ள நமக்கு அடைப்பு ஆகிப்படும். ஐயோ உங்களுக்கு ஹீமோகுலான்னு என்னது? ஹீமோகுலோபின் உங்களுக்கு என்ன ஆயிடுது? ஐயோ ரொம்ப கம்மியாக இருக்கு, ஐயோ ரொம்ப கம்மியாயிடுச்சா, என்னதான் செய்யணும்? அது அந்த டெஸ்ட் எடுத்துவா அப்படின்னுவான். அங்கே போன உடனே இன்னொரு குளோபின் ஒன்று இருக்கு பாருங்க, அது என்னது? அது 2 எடுக்க சொல்லணும் அதில். அப்புறம் அந்த டெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்க, அதில் தைராய்டு போய் எடுக்கணுவான். தைராய்டே இருக்காது, ஆனால் தைராய்டு அப்படின்னுவான். எதையோ சொல்லி அவன் என்ன செய்வான்? அந்த காசெல்லாம் எவ்வளோ கரைக்கணுமோ அவ்வளோ கரைச்சி கரைச்சில் என்ன செய்வான் தெரியுமா? காடு கிரேஸுங்க அப்படி யாரு எல்லாம் காடு கிரேஸுங்க, ஒன்றுமே இல்லைங்க உனக்கு போங்க அப்படின்னு சொல்லுவான். அது அப்பயே சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளோ காசு. இப்போ ஏன்னு சொன்னால் நம்ம அவள் வந்த உடனே பயந்துடுறோம்.
பொல்லாப்பு நமக்கு உடனே என்ன செஞ்சிடறோம். ஆமாம், வாழ்ந்து அங்கிட்டு போல இங்கிட்டு போல எத்தனையோ நாள் பாசமா இப்படி ரொம்ப தவிக்க விடுவான், ரொம்ப தவிக்க விடுவான் பாசமாவை. ஏன்னா அது வர்றது எப்படின்னா சாப்பிடாம கிடக்கிறதெல்லாம் வர்றது நல்லாவே தெரியும். சாப்பிடாம கிடந்தா பெண்களுக்கு என்னாரும் எல்லாம் வர ஆரம்பிச்சு விடுவான். அதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒழுங்காக சாப்பிடு, 3 வேளை சோத்தை துண்ணு, சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறம் வேலை செய்யணும். எல்லாத்தையும் முடிச்சு தானே சாப்பிடுவான். சாப்பிடலாம் சாப்பிடு, அப்புறம் வலிக்கு தான் செய்யும். இல்லையா? அதனால தேவையில்லாத காரியம் வருதுன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அது தானாக ஏதோ பெரிய அளவு வருதுன்னா பரவாயில்ல, அது நாம் இட்டு போக தான் போகிறோம், அது பார்க்காத விட போட்டுருக்கு அல்லையே சொல்லுவோம்மா. அப்போ இதெல்லாம் வரக்கூடிய சிரமங்கள் என்ன, நாமளே உருவாக்கிக்கிறது தான். அதனால அதுக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்கா அதான் அவர் சொல்லுவார், தேவரையும் நீ என்னோட கூட இருக்கிறீ அப்படின்ட்டு, உங்களுடைய கோடும் தடியும். ஆமாம், நம்ம வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்கு சரியாக இருந்தால் அந்த பொல்லாப்பு நம்மளை வந்து ஆமாம். சங்கீதம் 91:6 என்ன சொல்றாரு, இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பா. மதியானத்தில் வரட்டும், மதியானத்தில் சங்காரம் வருந்தான், இருளில் கொள்ள நோய்க்கு என்ன செய்யும். அப்போ கொள்ள நோய் எப்போ நடமாடுது, அப்போ அதுக்காக என்ன செய்யணும், கண்ணை மூடி நல்லா தூங்கு, பேசாம கண்ணை முடியும் தூங்க. 12-1 மணி வரல என்ன யூடியூப்பை பார்த்துட்டு உட்காந்து இப்போல்லாம் சினிமாவை யாரும் பார்க்குறது, டிவியில் கூட பார்க்கறது கிடையாது. என்ன செய்வோம், ஹெட்செட்டை வச்சுக்குவான், போத்து மூடிக்கிறது, எதை போர் தூக்கி மூடிக்கிட்டு என்ன செய்வான், பார்த்துட்டே இருப்பான். மணியும் போகிறதே தண்டா, அதை பார்ப்போம் அதை பார்ப்போம் இதை பார்ப்போம். எத்தனை நாடகம் இருக்கா, அத்தனை நாடகத்தை என்ன செஞ்சிருது பார்த்துட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்கணும். அப்புறம் பொல்லா போகாத என்ன செய்யும், நடமாடும் கொள்ள நோயும் மதியம் நைட்டு தான் வருது நல்லாவே தெரியுது. அதுக்கு என்ன செய்யணும், சாப்பிட்றேன் 10 மணிக்கெல்லாம் படுத்துக்கு. காலைல நான் 2 கடைக்கு எழுந்திரிச்சேன், படுத்தேன்னா கொஞ்சம் பொழுதெல்லாம் படுத்துட்டேன். நேற்று கொஞ்சம் சீக்கிரம் படுத்தேன், ஒரு 10 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன். ஆனால் 2 கடைக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். காலைல 6:30 மணிக்கெல்லாம் உட்காந்து புலம்பிட்டு தான் வரேன் அல்ல சொல்லுவோமா. அப்போ இதை போல் இருந்தால் நமக்கு வியாதி வராது. என்ன செய்யும், ஒரு 6 மணியாவது ஒரு மனுஷன் என்ன செய்யணும், தூங்கணும். ஆனால் அவங்களால 3 மணி நேரம் 2 மணி தூங்கலாம். ஆனால் நமக்கு ஏதோ ஒன்று ஆகிப்படுத்துன்னு வச்சுங்களேன், எதிராளி என்ன சொல்லுவான், பிசாசு என்ன சொல்லுவான், பேத்தியா இவன் ஊழியக்காரனா, இவன் உத்தமான ஊழியக்காரனா, இவன் உண்மையான ஊழியக்காரனா, இவனை ஒரு பரிசுத்தவானா, இவன் பரிசுத்தவானா தான் ஏன் அவனுக்கு வியாதி வருது. நம்ம படுகிற பாடு நம்ம எந்திருக்கிற நேரம் யாருக்கு தெரியாது, எதிராளிக்கு தெரியாது, சத்துருக்களுக்கு தெரியாது. அவன் எப்பொழுதும் நம்மளை குற்றம் பிடிக்கிறதுல தான் அவன் யாராக இருப்பான். எப்போதும் இரவும் பகலும் சதா காலம் என்ன செய்கிறான், அவன் சுற்றி திரிவான். அது அவன் வந்து சிங்கம் கட்சிக்கிறவன் சிங்கம், அவன் சுற்றி திரிவான். எப்போ நமக்கு வந்து பிளவின் வருமோ அதுதான் பேசுவான். ஒரு தரிசனத்தை கண்டு பயங்கர வியாதிப்பட்டார். யார் தெரியுமா, பெரிய தரிசனம் ஒன்று பார்த்தார், பயங்கரமான வியாதிப்பட்டார். அவர் கொஞ்ச நாள் அப்படியே என்ன செஞ்சார், பேசாமல் இளைப்பாறுதலே இருந்தார். யார் அவர், என்ன செஞ்சா, ஒரு தரிசனத்தை பார்க்கலாம், தரிசனத்தை பார்த்து வியாதி பிடிச்சிச்சு. தரிசனத்தை பார்த்து அவனுக்கு வியாதி பெற வேணும். காலை பேசாமல் சில காலம் என்ன செய்கிறான், அமைதியாக இருக்கான், இளைப்பாறுதல். அதன் பிறகு எழுந்து மற்ற வேலைகளை செய்யும். அப்போ தரிசனமே ஒரு மனுஷனை என்ன செய்யும்னா பலவீனப்படுத்தும். தரிசனமே சில நேரம் நாளாக நிறையா பலவீனப்படுகிறார். சில தரிசனம் பார்க்கும்போது 2 நாள் 3 நாளைக்கு அந்த பலவீனம் எனக்கு இருக்கு. அது பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அந்த தரிசனமெல்லாம். அப்போ அது எனக்கு பயங்கர பலவீனம் போய் பேசாமல் என்ன செய்வான், தேவ சமூகத்திலேயே உட்காந்துட்டே இருப்பான், ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். அல்லேலூயா. அது காரணம் என்னென்னா, தரிசனமும் நம்மளை பலவீனப்படுத்தும். நம்ம அதிகமாக தூங்காத நம்ம நேரத்தை நம்ம தேவனோட செலவிட முடியல, அதனால நமக்கு பலவீனங்கள் ஏற்படும். அல்லேலூயா. அப்போ அது அவங்களுக்கு தெரியாது, என் பலவீனம் என்னன்னு எனக்கு அப்பாவுக்கு தான் தெரியும். எனக்கு பலவீனம் ஏற்படுத்து, ஏன்னா தரிசனத்தால் பலவீனம் ஏற்படுத்து அவருக்கு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் வந்து இரவு நேரத்தில் என்ன செய்யணும், சரியா தூங்கணும். 10 மணிக்கு தூங்க, 10 மணிக்கெல்லாம் படுத்துடு அல்ல சொல்லுவோமா. ஒரு நாள் ஒரு ஆளுக்கு 8:30க்கு ஃபோன் போட்டேன், 8:30க்கு ஃபோன் போட்ட பாருங்க, நல்லா குறைச்சுட்டு தூங்குறாரு பிள்ளைக்கு, எடுக்கவே இல்லை. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு என்ன செஞ்சேன், என்னப்பா ஃபோன் போட்டேன் எடுக்கலையாப்பான்ட்டு. என்ன நீங்கள் வேறு தூங்குற நேரத்தில் குறைச்சி விட்ட தூங்குற நேரத்தில் என்ன 10 மணிக்கா ஃபோன் அடிக்கிறாரு. அப்பா 10 மணிக்கு இல்லைப்பா, 8:30க்கு தான்ப்பா போட்டேன். நான் தூங்குற நேரமே 8:30 தான். எத்தனை நேரத்துக்கு
பாருங்க, மகராசா அழகா வேலைக்கு போறாரு, வர்றாரு, சாப்பிட்றாரு, ஏற்றைகள் என்ன செஞ்சிடறாரு, முடிஞ்சு கொடுத்து. அதனால அருமையான மனுஷன் பாருங்க. அல்லேலூயா. காலையில் அழகாக என்ன செய்வார், 8 மணிக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் அட்டன் பண்ணுவேன். ஒரு நாள் என்ன செஞ்சேன், காலையில் 7 மணிக்கு 6:30 போட்டேன். உடனே என்ன செஞ்சார், ஏன் நாங்களாம் தூங்கலாம் கூடாதா, உன்னை போல் என்ன கண்டனாத்தில் எனக்கு ஜெபம் பண்ணுறாளா நாங்கள்? அல்லேலூயா. தூக்க நேரத்தில் வந்து ஃபோன் போடுறேன் ஐயா அப்படின்னாப்புல. சோத்திரம்பா சோத்திரம், நல்ல ஆள் தட்டி. அல்லேலூயா. ஏன் இதன்னா அழகா இருளில் நடமாடும் கொள்ளை. அப்போ கொள்ளை எப்படி நடமாடுது, இருளில் தான் நடமாடும். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போ சங்காரம் எப்படி உண்டாகுது, பாழாக்கும் சங்காரம் மதியானத்தில் உண்டாகும். இப்போ மதியானத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியே 12 மணிக்கு மேலாம் என்ன செய்யக்கூடாது, சுற்றி அடைந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எங்கேயாவது ஒரு நேரத்தில் என்ன செய்ய இடத்த போய் என்ன செஞ்சணும் பேசாமல், எங்கேயாவது ஒரு மரத்தடியில் எங்கேயாவது வேலை தான் ட்ராவல் இருக்கா இல்லையா, பேசாமல் வீட்டில் இருந்து பேசாமல் வீட்டில் இருக்கு. அல்லேலூயா. அதை விட்டு நம்ம மதியானத்தில் நல்லா வெயிலில் போய் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா எப்படி இருக்கும், டயர்டாக உண்டாது. அல்லேலூயா. ஆகினால நாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆகினால அதை கண்டு நாம் பயப்படக்கூடாது. அதில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா.